அன்புள்ள சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டில் ஒரு பெரும் அனர்த்தம் வந்து ஓரளவு ஓய்ந்த நிலையில் இப்போது இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அதிகமான பிரதேசங்கள் புயல் மற்றும் வெள்ளப்பிரளயங்களுக்கு உள்வாங்கப்பட்டு நிறைய பேர் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை கல்வி படிக்கின்ற புத்தகங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் இழந்து நிறைய கூலி தொழிலாளிகள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு பாடசாலைகளிலும் சில பள்ளி வாயில்களிலும் தங்கி வைக்கப்பட்டிருக்கிறதை நாளாந்தம் நாங்கள் செவியுற்றுக் கொண்டுதான் இருக்கின்றோம். நேற்று வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, இலங்கையில் கிடைத்த புள்ளி விவரத்தின்படி நம்முடைய நாட்டில் இந்த அனர்த்தத்தினால் 13 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 130 குளங்கள் உடைப்பட்டிருக்கிறது. 3,30,000 பேர் அன்புள்ள சகோதரர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பெரும் இடர் வந்து நம்முடைய நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றது. நாம் நாளாந்தும் இதை செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு சில அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை இதைவிட கூடுதலாக இருக்குமே குறைவாக இருக்க மாட்டாது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரருளால் எந்த இடர்பாடுகளுக்கும் சிக்கூடாமல் மிக நிம்மதியாக குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வசதிக்காரராக எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக பிறந்தாலும் சோதனை என்று சொல்லக்கூடிய ஒன்று எல்லோரையும் ஆட்கொள்ளும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அர்த்தம் இருக்கின்ற போது ஏழைகளுக்கு வேறாக, செல்வந்தர்களுக்கு வேறாக, நடுத்தர வர்க்கத்திற்கு வேறாக வருவது கிடையாது. ஒரு அடி அல்லாஹ் தஆலா அடித்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மாணவர்களையும் இன்றைக்கு என்ன செய்யலாம்? அந்த புயல், அந்த காற்று பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கொரோனா வந்தது நமக்கு தெரியும். எந்த ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியும் விதிவிலக்கல்ல. எந்த ஒரு ஆண்கள் பெண்கள் வசதி படைத்தவர்கள் விதிவிலக்கல்ல. நம்முடைய நாட்டில் ஓரளவு பாதிப்பு குறைவாக இருந்தாலும் வேறு சில நாடுகளில் உண்மையான கொரோனா வைரஸ் கண்ணுக்கு முன்னாடி நடுநடுங்கி செத்த வரலாறுகளை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். எல்லோருக்கும் பொதுவானது, அது நம்மளை தாக்காது என்பதை நாங்கள் ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு அளவு நல்லாக வாழ வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில மிக முக்கியமான கடமைகளை ஒரு 2-3 நிமிடத்துக்குள் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள். எனவே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் சகோதரர்கள் என்று கட்டல் கிடையாது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னாலே இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் தான். ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் உம்மத் என்பது ஓர் உடலை போன்றது. அதில் ஒரு பக்கத்திற்கு தீங்கு ஏற்படுகின்ற போது மறுபக்கத்துக்கு வலிக்கும் என்று ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். இன்றைக்கு பலஸ்தீன், காசா போன்ற பிரதேசங்களில் பச்சிளம் குழந்தைகள் கொடூரமாக தாக்கப்பட்டு நிறைய பேர் தங்களுடைய சொத்துகள் இழக்கப்பட்டு நடுவீதியில் அனாதையாக நிற்கின்ற போது நம்முடைய கண்கள் கலங்குகிறது, நம்முடைய உள்ளங்கள் பதறுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு இடத்தில் தாக்கப்படுகிறான் என்ற ஒரே ஒரு கவலை. அதனால் தான் நாங்கள் அவர்களுக்காக சதாவும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் இருக்கின்ற அளவு முதலாவது அல்லாஹ்விடத்தில் இந்த இடர் நிலை நீங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு எங்களால் இயன்ற அளவு, எங்களால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொத்துக்களை தந்திருக்கிறானோ அதிலிருந்து எவ்வளவு நம்மளுக்கு முடியுமோ அவ்வளவு கொடுத்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதர்களாக நாங்கள் பிறந்தவர்கள் எதுவுமே இல்லாமல் தான் பிறந்தோம். சூரா தஹ்ரீனுடைய 1வது வசனம் அல்லாஹ் சொல்கிறார், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீரும் மின தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா? அதில் அவன் என்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை. இன்றைக்கு ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடி நான் சிறுவன், அதற்கு முன்னாடி தாயினுடைய வயிற்றில் நான் ஒரு குழந்தை, அதற்கு முன்னால் தந்தையினுடைய முள்ளந்தட்டில் நான் ஒரு இந்திரிய துளி. அதற்கு முன்னாடி எங்கே சகோதரர்களே? எதுவுமே இல்லாமல் பிறக்க வைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்து ஈமானை தந்து நமக்கு ஒரு அளவு வசதி வாய்ப்பை தந்து நிம்மதியாக வாழ மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தில் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யஅதி அஹதகுமுல் மௌத். உங்கள் ஒருவருக்கு மௌத் வாரத்துக்கு முன்னாடி நாம் தந்ததிலிருந்து நீங்க செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பொருளாதாரம் என்பது நம்மளுடைய முதலீட்டாலோ நம்மளுடைய தேடலாலோ நாம் சாதித்தவை அல்ல.
அது அல்லாஹ் தஆலா தந்தது என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நான் தந்தது, அதிலிருந்து நீ செலவு செய்ய என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் குறைந்த நேரத்தில் ஒரு அமலை செய்து வெகு சீக்கிரமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடிய ஒரே ஒரு நன்மை என்று கேட்டால் தர்மம் செய்வது. நாளைக்கு மறுமையில் இந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் மாற்றிக்கொண்டு அந்த மனிதன் கத்துவானாம், யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு என்னை மீண்டும் திருப்பி அனுப்பிவிடு, நானும் சதக்காக்கள் செய்துவிட்டு நல்ல மக்களோடு சேர்ந்து விடுகிறேன் என்று அந்த நேரத்தில் அந்த மனுஷன் கை சேதப்படுவான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலகத்தில் வந்து தொழுது விட்டு போவது என்பது நேரம் எடுக்கும், ஹஜ்ஜி செய்வது என்பது நேரம் எடுக்கும், ஜகாத் செய்ய கொடுப்பது என்பது நேரம் எடுக்கும், தர்மம் செய்வது என்பது நேரம் எடுக்காமல் அல்லாஹு தஆலா தருகின்ற மிகப்பெரிய நன்மைகளுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் தர்மம். சகோதரர்களே, உலகத்துக்கு வந்து என் சொத்து எல்லாத்தையும் தர்மம் செய்து விடுகிறேன் என்று விட்டு நாளைக்கு போனாலே இந்த மனுஷன் தப்பிச்சுக்குவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார், அதிலிருந்து நாங்கள் செலவு செய்வதற்கு அன்புள்ள சகோதரர்களே இந்த இடர்நிலையில் குறிப்பாக எங்களுடைய உம்மத்தை தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களால் முயன்ற அளவு நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இல்லாமல் இப்போதும் பதுக்கி வைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் மிகப்பெரிய பிடி அல்லாஹ் தஆலா பிடிப்பான், மிகப்பெரிய பிடி அல்லாஹ் தஆலா பிடிப்பான். தர்மம் கொடுக்காமல் சொத்தை பதுக்கி ஜகாத்தை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்காமல் ஒரு 50,000 ரூபாவை 5,000 ரூபாவை நாங்கள் பிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சுகமாகாத ஒரு நோயை தந்து 50 லட்சத்தை நம்மளை செலவு செய்ய வைப்பான். அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு விபத்திலிருந்து பாதுகாக்க நேரிட்டிருப்பான். ஆனால் நாம் பதுக்கி வைத்ததன் மூலமாக சில பேரை அல்லாஹ் தஆலா அந்த விபத்தில் சிக்குண்டு மரணிக்க செய்கின்ற ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தர்மம் தலை காக்கும் என்று தமிழில் சொல்வார்கள். நாம் கொடுக்கின்ற தர்மம் அல்லாஹ் தஆலா பல் வகையில் நம்மளுக்கு நல்ல பல உதவிகளை செய்வான். பெரிய இடர்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பள்ளி வாயிலுடைய ஏற்பாட்டில் நான் நினைக்கிறேன், எந்த பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பிரதேசங்களுக்கு நிவாரண உதவிகள் செய்வதற்காக இந்த பள்ளியின் நிர்வாகத்தினால் முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு முடியுமோ காசாக இருந்தாலும் அதில் என்ன அவர்களுக்கு என்று சமைத்த உணவை விட உலர் உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது. குறிப்பாக நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருவன் என்பதால் சொல்கிறேன். குறிப்பாக சமைத்த உணவு எல்லா ஹோட்டல்களும் மூடப்பட்டிருந்தது. அதனால் மனிதர்கள் சாப்பாடு வாங்குவதற்கு கூட சமைப்பதற்கு கூட எல்லா விதத்திலும் தண்ணீர். அதனால் ஒரு சில அமைப்பு சேர்ந்து நாங்கள் எப்படி உருவாக்கிறோம் என்று கேட்டால், வீட்டில் இருக்கின்ற பொருட்களையாவது கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்போம். சின்ன பிள்ளைகளுக்கு டீ கொடுப்பதற்குரிய அங்கர், அதே போன்று வீட்டில் இருக்கின்ற அரிசி அல்லது தேங்காய் எதெல்லாம் வீட்டில் இருக்குமோ நம்மளால் முடிந்த அளவு ஒரு பிஸ்கட் பாக்கெட் 20 ரூபாய் சொன்னாலும் கொண்டு வந்து தாருங்கள் என்று ஒரு அமைப்பை நாங்கள் சேகரித்தோம். அப்படி ஒரு இடர்நிலைக்கு தாக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னாடி நிறைய செலவுகள் இருக்கும். அவர்களுக்கு அந்த இடர்களில் இருந்து தூய்மையாக்குவதற்கு நிறைய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து இந்த நன்மையை முந்திக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்புகின்ற போது ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்களை என்று நம்மை எழுப்பும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டேன் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக.